ஓம் சாந்தி 10.09.2021 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக தந்தையிடம் புது புது ஆன்மீக விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஆத்மாக்களாகிய நாம் ரூபத்தை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறோமோ அதுபோல் தந்தையும் ரூபத்தை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கேள்வி: சின்ன சின்ன குழந்தைகள் தந்தை புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள் மீது நல்ல முறையில் கவனம் கொடுத்தால் அவர்களுக்கு என்ன டைட்டில் கிடைக்கும்? பதில்: ஸ்பிரிச்சுவல் லீடர், அதாவது ஆன்மீக தலைவர் என்ற டைட்டில் கிடைத்துவிடும். சின்ன குழந்தைகள் யாராவது தைரியமான காரியம் செய்து காட்டினார்கள் என்றால் தந்தையிடம் என்ன கேட்கிறார்களோ அதில் கவனம் கொடுத்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது அனைவரும் அன்பு காட்டுவார்கள். தந்தையின் பெயரும் பிரசித்தமாகும். இந்த முரளியில பாபா, நீங்கள் எதிர்காலத்தில் இளவரசன் இளவரசி ஆகக்கூடியவங்க, அது புரிஞ்சிருக்கிறீங்க தானே? அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளே எவ்வளோ குஷி இருக்கணும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போவோம், இந்த காரியங்கள் செய்வோம். அதாவது சத்தியுகத்தில் பள்ளிக்கூடத்தில் என்ன படிப்போம்? டான்ஸு, பாட்டு, அந்த மாதிரி ரமணீகரமாக இருக்கும். அதையெல்லாம் நினச்சி சந்தோஷப்படணும். ஆனால் என்னன்னே தெரியல, குழந்தைகள் மறந்துடுறாங்க, போதையே ஏறுறதில்ல அப்படின்றார் பாபா. ஆகையில மிகுந்த போதை ஏறி இருக்கணும் அப்படின்றார். 7 நாள் போதும் நீங்கள் நல்ல புத்திசாலியாக மாற முடியும். ஆனால் புத்தியில் ஞானத்தை கடைப்பிடிக்கணும். ஆனால் அந்த கிடைத்த ஞானத்தை தாரணை செய்யணும். மற்றபடி படங்கள் எல்லாம் இருக்குது, அதை காட்டி ரொம்ப நல்லாவே புரிய வைக்க முடியும் அப்படின்றார். சேவையில் ஆர்வம் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ உயர்ந்த பதவி கிடைக்கும். சொர்க்கத்தின் முன்னால் இந்த பழைய உலகம் சாணியை போன்றது அப்படின்றார். அது தங்க உலகம், இது சாணி உலகம், துர்நாற்றம் வீசுது அப்படின்றார். சின்ன சின்ன குழந்தைகள் கூட ஞானத்தை நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப எளிதான ஞானம், ஒரு ஸ்டோரி போல இருக்குது, பாரதத்தினுடைய கதை அப்படின்றார். நம்மிடம் இப்போது என்ன ஞானம் இருக்கோ அது இந்த உலகத்தில் வேற யாரிடமும் இல்லை என்ற போதே எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். இது புதிய உலகத்திற்கான புதிய படிப்பு. இங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி போகும்போது எல்லாம் ஒன்றாதான் போகணும். ஆனால் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். எல்லாருமே ஒன்றா வர முடியாது. இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். வரதானத்தில் அழகா பாபா கர்மத்தை செய்து கொண்டே அதனுடைய பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறவங்க தான் சகஜ யோகிங்க, இயல்பான யோகிங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். யார் மகாவீர குழந்தைகளோ அவங்கள இந்த உலகத்தினுடைய எந்த கவர்ச்சியும் தன் பக்கம் கவர்ந்து இழுக்க முடியாது அப்படின்றார். ஏன்னா அவங்க ஒரு செகண்டில் எல்லாத்துலேருந்து விடுபட்டுட்டு தந்தைக்கு பிரியமானவராக மாறிடுவாங்க. டைரக்ஷன் கிடைத்த உடனே ஷரீரத்திலிருந்து விடுபட்டு அஷரீரி, ஆத்மா அபிமானி, பந்தனமற்ற யோகயுக்த நிலையை அனுபவம் செய்வாங்க. இப்படி அனுபவம் செய்யக்கூடியவங்க தான் சகஜ யோகி, இயல்பான யோகி, சதா யோகி, கர்ம யோகி மற்றும் உயர்ந்த யோகியாக இருப்பாங்க. அவங்க எப்போ விரும்பினாலும் எவ்வளோ நேரம் விரும்பினாலும் தன்னுடைய எண்ணத்தையும் சுவாசத்தையும் ஒரு பிராணேஸ்வர் தந்தையின் நினைவில் நிறுத்த முடியும் அப்படின்றார். முரளியின் பாடல்: ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே என்று குழந்தைகள் அழைத்தீர்கள். அதற்கு தந்தை பதில் கொடுத்தார். பிராக்டிக்கலில் குழந்தைகள் என்ன சொல்கிறீர்கள்? பாபா, நீங்கள் மீண்டும் ராவண ராஜ்யத்திற்கு வாருங்கள், மீண்டும் மாயாவின் நிழல் படிந்துவிட்டது என்று சொல்கிறீர்கள்.
மாயா என்று ராவணனுக்கு சொல்லப்படுகிறது. ராவண ராஜ்யம் வந்துவிட்டது. அதனால் இப்போது மீண்டும் வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள். இங்கே ராவண ராஜ்யத்தில் துக்கம் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் மிகவும் துக்கமானவர்களாக, பாவாத்மாக்களாக மாறிவிட்டோம் என்று அழைக்கிறீர்கள். இப்போது தந்தை பிராக்டிக்கலில் வந்திருக்கிறார். மீண்டும் அதே மகாபாரத யுத்தமும் நின்று கொண்டிருக்கிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். தந்தை ஞானம் மற்றும் ராஜ யோகத்தை கற்பிக்கிறார். நிராகார பரம்பிதா பரமாத்மா என்று அவரை அழைக்கவும் செய்கிறார்கள். நிராகார ரூபத்தில் இருந்து சாக்கார ரூபத்தை எடுங்கள், உருவத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த பாட்டில் வரும், ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாங்க, உங்கள் ரூபத்தை மாற்றிக்கிட்டு வாங்க அப்படின்னு. நீங்களும் அங்கே பிரம்ம மகா தத்துவத்தில் அல்லது நிராகார உலகத்தில் இருப்பவர்கள்தான் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை எப்போது புதிய படைப்பை படைக்க வேண்டியதாக இருக்கிறதோ அப்போது சூட்ச்ம வத்தனத்தை படைக்கிறார். இப்போது நீங்கள் சூட்ச்ம வத்தனத்திற்கு போக முடியும், பிறகு ஒருபோதும் போக முடியாது. முதலில் நீங்கள் வரும்போது சூட்ச்ம வத்தனத்தின் வழியாக வருவதில்லை, நேராக வருகிறீர்கள். இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு காட்சி கிடைக்கிறது. மூலவத்தனத்தின் காட்சியும் கிடைக்கலாம், இருந்தாலும் அங்கே போக முடியாது. வைகுண்டத்தின் காட்சியும் கிடைக்கலாம், அங்கும் போக முடியாது. சம்பூர்ண தூய்மை ஆகாத வரை போக முடியாது. நாம் சூக்ஷ்ம வத்தனத்திற்கு போக முடியும் என்றும் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் அதை காட்சியாக தான் பார்க்க முடியும். சிவ் பாபா, பிரம்மா பாபா மற்றும் குழந்தைகள் இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் எப்படிப்பட்ட புது புது ஆன்மீக விஷயங்களை கேட்கிறீர்கள். இந்த விஷயங்களை உலகத்தில் உள்ள யாரும் அறியவில்லை. அதாவது சங்கம யுகத்தில் தான் நம்ம சூக்ஷ்ம வதனத்துக்கு போக முடியும், வர முடியும் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த காட்சிகள் எல்லாமே கிடைக்குது, அல்லது மானசீகமாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஆனால் உண்மையிலும் அங்கே போகணுன்னா அவ்வளவு தூய்மை ஆகணும் அப்படின்றது புரிய வைக்கிறார். மூலவத்தனமாக இருந்தாலும் சரி, வைகுண்டமாக இருந்தாலும் சரி, அல்லது சூக்ஷ்ம வத்தனமாக இருந்தாலும் சரி, காட்சிகள் கிடைக்கும், நம்ம போன மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலும் நம்ம போகணும் அப்படின்னா சம்பூர்ண தூய்மை ஆகணும் அப்படின்றார். நாளுக்கு நாள் இந்த பிராமணர்களின் மரம் வளர்ந்து கொண்டே போகிறது. இதுவே பிறகு தெய்வீக மரம் ஆகப் போகிறது. பிராமணர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகும். யார் 84 பிறவிகள் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் வந்து புரிந்து கொள்வார்கள் என்பதை குழந்தைகள் புரிய வைக்க முடியும். அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. சிலர் 84 பிறவிகளையும் சிலர் 80 பிறவிகளையும் எடுக்கிறார்கள். நாம் இந்த தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். நாம் சூரிய வம்சத்தினர்களாக ஆகுவோம். ஒருவேளை ஃபெயில் ஆகிவிட்டால் தாமதமாக வருவார்கள். எல்லோரும் ஒன்றாக வரமாட்டார்கள். ஒன்றாக செல்வார்கள், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வருவார்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்போது நாடகப்படி ராவண ராஜ்யம் அழியப் போகிறது. சத்யுகத்தில் இருப்பது ராமராஜ்யம், இந்த நேரம் இருப்பது ராவண ராஜ்யம். நம்மிடம் இப்போது என்ன ஞானம் இருக்கிறதோ அது இந்த உலகத்தில் வேறு யாரிடமும் இல்லை என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இது நமது புதிய உலகத்திற்கான புதிய படிப்பு. இப்போது சின்ன சின்ன குழந்தைகளாகிய நீங்கள் கூட உடனே புரிந்து கொள்கிறீர்கள். இது மிகவும் எளிது. இது பாரதத்தின் கதை. அதாவது பாபா முன்னாடி சின்ன சின்ன குழந்தைகள் அமர்ந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து பாபா சொல்கிறார், நீங்கள் கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா இது ஒரு ஸ்டோரி டைப்பாக இருக்குது. இறைவன் ஞானக்கடல், ஆனந்தக்கடல், லிபரேட்டர், கைடு என்றும் பாடுகிறார்கள்.
ஆனால் எங்கே அழைத்து செல்வார் என்பது யாருக்கும் தெரியாது. இதை குழந்தைகள் புரிய வைக்க முடியும். ஆன்மீக தந்தை ஞானம் நிறைந்தவர். அவரை ஆனந்த கடல் என்றும் சொல்கிறார்கள். எப்போது மனிதர்கள் துக்கத்திற்கு ஆளாகிறார்களோ அப்போது வந்து லிபரேட் செய்கிறார். அதாவது உலகத்தில் கூட இறைவன் வந்து ஞானக்கடல், ஆனந்தக்கடல், லிபரேட்டர், விடுவிக்கக்கூடியவர், கைடு, வழிகாட்டி அப்படிலாம் பாடுறாங்க. அவங்க பாடுற அந்த லைனை எடுத்துக்கிட்டு அவர் எப்படி ஞானக்கடலாக இருக்கிறார், எந்த ஞானத்தை கொடுக்குறார், எப்போ விடுவிக்கிறார், எந்த இடத்திற்கு வழிகாட்டுறார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு பாபா யுக்தி சொல்கிறார். அடுத்தது பாபா ஜெயந்தி சகோதரியை பார்த்து இந்த குழந்தையும் லண்டனில் சேவை செய்ய முடியும் என்று சொல்கிறார். அதாவது ஜெயந்தி பென் அப்போ சின்ன பொண்ணு ஃப்ராக் போட்டுட்டு பாபா முன்னாடி அமர்ந்திருக்காங்க. அப்போவே பாபா அந்த விதையை போட்டிருக்கிறார். உலகத்தில் ஏமாற்று வேலைகள் அதிகம் நடக்கிறது. ராவணன் ஒரேயடியாக எல்லோரையும் ஏமாற்றக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டான். ஸ்பிரிச்சுவல் காட் ஃபாதர் ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் விதை ரூபமாக இருக்கிறார். இது தலைகீழ் மரம். விதை ஞான சொரூபமாக இருக்கிறார். சின்ன குழந்தைகள் ஏதாவது தைரியமான காரியத்தை செய்தால் அவர்களை எல்லோரும் நேசிப்பார்கள். குழந்தைகள் இப்படியெல்லாம் இதன் மீது கவனம் கொடுத்தால் ஆன்மீக லீடர் ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை நினைக்கிறார். அதாவது உலகத்தில் சின்ன குழந்தைகள் ஏதாவது தைரியமான காரியத்தை, துணிச்சலான காரியத்தை செய்தால் எல்லாரும் அவங்கள நேசிப்பாங்க, பாராட்டுவாங்க. அதை கம்பேர் பண்ணி பாபா சொல்கிறார். இங்கேயும் குழந்தைகள் இந்த ஆன்மீக விஷயங்களுக்கு கவனம் கொடுத்தால் ஆன்மீக லீடர் ஆக முடியும் அப்படின்னு தந்தைக்கு தோணுதான். பாபாவுடைய பார்வை பாருங்க. சின்ன குழந்தைகளாக பார்க்காம, சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் நீங்களும் நல்ல ஆன்மீகத்தில் ஈடுபட்டீங்க, புரிய வச்சிங்கன்னா நீங்களும் ஆன்மீக லீடர் ஆகலாம் அப்படின்னு வந்து எந்த கோணத்தில் பாபா அந்த குழந்தைகளை பார்க்குறாரு அப்படின்னு பாருங்கள். இரும்பு யுகத்தில் அனைவரும் துக்கத்தில் இருப்பார்கள். அப்போது தந்தை வருகிறார். தங்க யுகத்தை ஸ்தாபனை செய்ய தந்தை வரவேண்டியதாக இருக்கிறது. ஆன்மீக ஞானத்தை மனிதர்கள் கொடுக்க முடியாது. அந்த கீதைக்கும் பாபா சொல்வதற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருப்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை கொடுத்தார், ஆனால் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். கிருஷ்ணருடைய ஆத்மா எப்போது சத்தியுகத்தில் இருந்ததோ அப்போது ஞானமே இருக்கவில்லை. எந்த அளவு குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் நூல் கண்டு சிக்கலாகி இருப்பது போல் இருக்கிறார்கள். 7 நாட்களிலும் கூட மிகுந்த புத்திசாலி ஆக முடியும். புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். விதை மற்றும் மரம் பற்றி விளக்கமாக புரிய வைக்க வேண்டும். படங்களை கொண்டு மிக நன்றாக புரிய வைக்க முடியும். சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். அதனால் மிக உயர்ந்த பதவி கிடைக்கும். ஞானம் மிகவும் எளிதானது. இது சீச்சி பழைய உலகம். சொர்க்கத்தின் முன்னால் இந்த பழைய உலகம் சாணியை போன்றது. அதில் துர்நாற்றம் வீசுகிறது. அது தங்க உலகம், இது சாணி உலகம். நாம் இளவரசன் இளவரசி ஆகுவோம் என்று புரிந்திருக்கிறீர்கள் தானே? அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள் ஏன் குஷி இருப்பதில்லை? எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்திற்கு செல்வோம், இதையெல்லாம் செய்வோம் என்பதை குழந்தைகள் ஏன் தான் மறைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மிகுந்த போதை இருக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த பழைய சீச்சி குப்பை போன்ற அசுத்தமான உலகத்தை புத்தியினால் மறந்து சத்தியுக உலகத்தை நினைவு செய்து அளவற்ற குஷி மற்றும் போதையில் இருக்க வேண்டும். ஒருபோதும் அழக்கூடாது. 2வது பாயிண்ட்,
தந்தை சொல்லும் ஆழமான ரமணீகரமான விஷயங்களை தாரணை செய்து அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் லீடர், ஆன்மீக தலைவர் என்ற டைட்டில் பெற வேண்டும். வரதானம்: கர்மங்கள் செய்து கொண்டே கர்மங்களின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சகஜ யோகி, இயல்பான யோகி ஆகுங்கள். யார் மகாவீர் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை சாகார உலகத்தின் எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கம் கவர்ந்தெழுக்க முடியாது. அவர்கள் தன்னை ஒரு வினாடியில் விடுபடுத்தி கொண்டு தந்தைக்கு பிரியமானவராக ஆக்கிக்கொள்ள முடியும். கட்டளை கிடைத்ததும் ஷரீரத்திலிருந்து விடுபட்டு அஷரீரி, ஆத்ம அபிமானி, பந்தன் முக்த், யோகயுக்த நிலையின் அனுபவம் செய்யக்கூடியவர்தான் சகஜ யோகி, இயல்பான யோகி, சதா யோகி, கர்ம யோகி மற்றும் உயர்ந்த யோகி ஆவார். அவர்கள் எப்போது விரும்புகிறார்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறார்களோ அவ்வளவு நேரம் தனது சங்கல்பத்தை, சுவாசத்தை ஒரு பிராணேஸ்வர் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்க செய்ய முடியும். ஸ்லோகன்: ஒரே சீரான நிலை என்ற இருக்கையில் அமர்ந்திருப்பது, இதுதான் தவம் செய்யக்கூடிய ஆத்மாவின் அடையாளமாகும். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுக இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்